بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. وقال نبينا عليه أفضل الصلاة وأزكى السلام خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவன்தான் எங்களை படைத்தவன், அவன்தான் எங்களை பரிபாலிக்க கூடியவன், அவன்தான் எங்களை இரட்சிக்க கூடியவன், அவன்தான் எங்களை பாதுகாக்க கூடியவன், அவன்தான் எங்களை போஷிக்க கூடியவன். உலகத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களை எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு செயலாளர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாணவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆலிம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு எம்ப்ளாயர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு எம்ப்ளாயி எப்படி இருக்க வேண்டும், எல்லா தரத்தில் உள்ள மக்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு படித்து தந்திருக்கிறார். இஸ்லாத்தில் சொல்லித்தரப்படாத விடயங்கள் எதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாத விடயங்கள் எதுவும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது சூரத்துன் நஜ்ம், நட்சத்திரம் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி அதில் நாயகத்தை பற்றி சொல்கிறான். வன்னஜ்மி இதா ஹவா, நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகட்டவர் அல்ல, அவர் நேரான வழியில் இருப்பவர். ஏன் தெரியுமா? வமா யன்திகு அனில் ஹவா, அவர் நினைத்ததையெல்லாம் பேச மாட்டார், அவர் கற்பனை பண்ணி எல்லாம் பேச மாட்டார், அவருடைய உள்ளத்தில் வருவதையெல்லாம் அவர் பேச மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறந்தால் அல்லாஹ் சொல்கிறான் அது வஹியாகத்தான் இருக்கும். யார் படித்து கொடுத்த வஹி அது? யார் படித்து கொடுத்த வஹி? சகோதரர்களே, PhD முடிக்க வேண்டுமா, பிகாம் முடிக்க வேண்டுமா, BA முடிக்க வேண்டுமா, MA முடிக்க வேண்டுமா? முழு உலகத்தில் எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ், எத்தனையோ பல்கலைக்கழகங்கள், மதீனாவிலும் கூட நம்முடைய சகோதரர்கள் ஃபேக்கல்டில படிச்சு கொண்டிருக்கிறாங்க, மதீனா யூனிவர்சிட்டி. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தது எந்த யூனிவர்சிட்டி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படித்து கொடுத்த டீச்சர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் யார்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லமஹு ஷதீதுல் குவா, நான் தான் அவருக்கு படித்து கொடுத்தவன். அல்லாஹ் தான் நபிக்கு படித்து கொடுத்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வால் படித்து கொடுக்கப்பட்ட பாடம் தான் உலகத்தில் நம்பர் 1 பாடம். அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆன் தான் உலகத்தில் மிக சிறந்த கல்வி. அல்லாஹ்வால், அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சமூகம் தான், அந்த சஹாபாக்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய அறிவு. உலக கல்வியை நான் மட்டமாக சொல்லவில்லை, தாராளமாக படிக்கலாம் சகோதரர்களே. ஆனால் மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு உலகத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பாரோ அவர் நஷ்டவாளியாக மாறிவிடுவார், நஷ்டவாளியாக மாறிவிடுவார். அல்லாஹ் படிக்க சொன்னது எப்படி? அல்லாஹ் படிக்க சொன்னது எப்படி? அல்லாஹ் முதலாவது குர்ஆன்ல இறக்கினதே படிப்பை தானே.
38 வயதிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபலுன் நூர், மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மலை ஜபலுன் நூர், அங்கேதான் ஹிரா குகை. மக்காவில் எந்த மலை மீது ஏறினாலும் காபா விளங்காது. ஆனால் ஜபலுன் நூருக்கு மேல் ஏறி பார்த்தால் காபா விளங்க ஆரம்பிக்கும். 38 வயதிலிருந்து சமூகத்தை விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வை நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் உட்கார்ந்திருந்த நேரம் புகாரியுடைய முதலாவது பாடமே இதுதான். குர்ஆனுக்கு பின்னால் ஒத்தன்டிக் புக், முழு உலக மக்களாலும் எல்லா கொள்கையில் உள்ளவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிதாப் சஹீஹுல் புகாரி. அந்த சஹீஹுல் புகாரியுடைய முதலாவது பாடமே பாபு கைஃப கான பதுஉல் வஹி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வஹியை எப்படி நபிக்கு ஆரம்பமாக கொடுத்தான்? என்ன வார்த்தை? இக்ரா, நபியே ஓதுவீராக. பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்மை படைத்த அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஓதுவீராக. அல்லாஹ் பற்றி அறியாத அறிவு எல்லாம் அது அறிவு கிடையாது. உலகத்தில் உண்மையான அறிவு எது? அது அல்லாஹ்வை பற்றி படித்து தந்தால் தான் அது உண்மையான அறிவு. குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ்வை படித்து தந்த அறிவு அது. உலகத்தில் கடவுளாக வணங்கப்படாத ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா 13 வருடங்களாக சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்த அறிவு அல்லாஹ் அறிவு. تعلمنا الإيمان قبل أن نتعلم القرآن. சஹாபாக்களே சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படித்து தருவதற்கு முன்னால் எங்களுக்கு படித்து தந்தது ஈமானை, அல்லாஹ் அறிவை, அவன் யார் என்ற அறிவை. அல்லாஹ் சரியாக விளங்கியவன் ஒரு நாளும் அல்லாஹ் மாற்றம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வை பற்றி விளங்காதவன் தான் அல்லாஹ் மாற்றம் செய்வான். எது சகோதரர்களே அறிவு? எது கல்வி? நாம் எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? எங்க சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குது? ஆனால் உண்மையான அறிவு எங்கே இருக்குது? எங்க இருக்குது? உலகத்தில் சகோதரர்களே, இந்த உலகத்தில் பரக்கத் திறங்க வேண்டுமா? இந்த உலகத்தில் நம்முடைய ஊரில் மாவனெல்லையில் அல்லாஹ்வுடைய உதவி இறங்க வேண்டுமா? மாவனெல்லையில் அல்லாஹ்வுடைய உதவி முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இந்த மாவனெல்லைக்கு தேவை பணக்காரர்கள் அல்ல. இந்த மாவனெல்லைக்கு தேவை உலக கல்வியை மாத்திரம் படித்தவர்கள் அல்ல. இந்த மாவனெல்லைக்கு தேவை உலமாஉர் ரப்பானியூன், அல்லாஹ் ஆலிம்கள் வேண்டும். அல்லாஹ் உள்ள அறிவாளி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றக்கூடிய அறிவாளி இந்த மாவனெல்லை. அல்லாஹ்வை படித்த வாலிபர்கள் வேண்டும் இந்த போனை கொடுத்து பாருங்க, பிரிச்சு மேய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். இது அப்படி இல்லாத, இது இப்படி இல்லாத, நமக்கே ஒன்றும் தெரியாது. முதலாவது இறங்கின குர்ஆன் வசனம் எது? அதிகமானவருக்கு தெரியாது. எவ்வளவு நஷ்டம்! 63 வயது தாண்டிய ஒரு மனிதர் போன மாதம் நம்மளோட உம்ராவுக்கு வந்திருந்தார். உங்களுக்கு எல்லாம் பாடம் படிப்பதற்கு நான் சொல்கிறேன். உலக வாழ்க்கையை நாசமாக்கி விட வேண்டாம். கபருக்கு போனால் அது வேற. 63 வயது தாண்டின ஒரு பணக்காரர், வசதி உள்ளவர், நல்ல பண்பு உள்ளவர், நல்ல இரக்க சுபாவம் உள்ளவர், மதீனாவில் பயான் செய்து கொண்டிருக்கிறேன் நான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி வந்து கேட்டார், ரசூலுல்லாஹ் இங்கேயே அடங்கப்பட்டிருக்கிறாங்க என்று கேட்டார். பள்ளிவாசல்ல வச்சு நான் பொய் சொல்லல. ஓஹோ, ரசூலுல்லாஹ் இங்கே அடங்கப்பட்டிருக்கிறார். எங்க அடங்கப்பட்டிருக்கிறார்? மஸ்ஜிதுன் நபவிய பக்கத்தில் வச்சு கொண்டு கேட்கிறார். உலகத்தில் செய்ய, உலகத்தில் உலகத்தை கட்டியாண்டு என்ன செய்ய? அல்லாஹ்வை பற்றி தெரியாது, நபியை பற்றி தெரியாது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கு நான் கண்ண மூடினா ஜனாசாவாக கொண்டு போய் என்ன வைத்தால் முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்வேனா?
உலகத்துல பாடமாக்கலாம், எக்ஸாம்ல பாடமாக்கிட்டு போகலாம், சூப்பர்வைசிங் பண்றவங்களே ஏமாத்தலாம். அங்க வரக்கூடிய எக்ஸாமினர் யார்? கபரில் வரக்கூடிய எக்ஸாமினர் யார்? யக்தியானில் மலகான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேர் வருவார்கள். அஸ்வதான், 2 கருப்பு, அஸ்ரானி அயுனுஹுமா, அவர்களுடைய கண்களிலிருந்து நீல நிறத்தில் நெருப்பு பத்துமா. கையில் ஒரு ஆயுதம் ஏந்தி இருப்பார்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக கூடிய மனிதன் எல்லாரும் சேர்ந்தாலும் அந்த ஆயுதத்தை தூக்க முடியாது. அவர்களுடைய பற்கள் காலுக்கும் நீண்டு வளர்ந்து அப்படியே நிலத்தை அரைத்துக் கொண்டு வருமாம். வந்து கேட்பார்கள், மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய ரப்பு யார்? உலகத்தில் அல்லாஹ் படித்தவனால் தான் அதற்கு பதில் சொல்லலாம். உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவனால் தான் அதற்கு பதில் சொல்லலாம். உலகத்தில் விளையாடி விளையாடி வாழ்ந்தவர்களால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. சிந்தியுங்கள் சகோதரர்களே, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கு நான் கபராளி ஆயினா என்னுடைய வாயிலிருந்து சரியான விடை வருமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்த நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக உருவாக்கிய 1,24,000 தூண்கள். எடுத்து பாருங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை. அல்லாஹ் அவர்கள் படித்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வை படித்தவனால் அல்லாஹ்வை நினைத்து அழலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துடைய மிக முஃப்தி, அவர் உம்மத்துடைய மிக முஃப்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா ஜனாஸா ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் இருக்கிறது. சஹாபாக்களுக்கு எல்லாம் குழப்பம், எங்க அடக்குற நபிய? நபி அடக்கிறது எங்க? இங்க அடக்கிறதா அல்லது ஜன்னத்துல் பக்கீல் அடக்கிறதா அல்லது மக்கால் அடக்கிறதா? ஃபத்வா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஒரு நபி எந்த இடத்தில் மௌத்தாகிறாரோ அங்கேதான் கபர் தோண்டி அடக்கப்பட வேண்டும். அறிவாளித்தவர் சொல்கிறார்கள் சஹாபாக்கள், அவர் தக்பீரை கட்டினால், குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் லா யதமாலகு நஃப்ஸஹு, அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாது, இருப்பார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 28 வயதில் இஸ்லாத்துக்கு வந்தவர், வாலிபர், எவ்வளவு பெரிய அறிவாளி. உலமாக்கள் முவாஃபகாத் உமர் என்பதாக கிதாப் எழுதி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன முவாஃபகாத் உமர் என்றா என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சட்டத்தை நினைப்பாங்க, அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை அதை இறக்குவான். சாராயம் குடிக்கும் பழக்கம், தொழுகையிலும் சாராயம் குடிக்கும் பழக்கம் இருந்தது. யோசித்தார்கள், சாராயத்தை அல்லாஹ் ஹராமாக்கினா நல்லமே. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. அல்லாஹ் இறக்கினான், இதுக்கு பின்னால் சாராயம் குடிக்கப்படாது. நபிமாருடைய மனைவிமார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார், உம்மஹாத்துல் முஃமினீன், உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லாரும் வந்து போகக்கூடிய பழக்கம். தாய்மார்கள் எல்லாரும் வருவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார், எல்லார உள்ளமும் நல்ல உள்ளம் அல்ல. உள்ளத்துல கசடு உள்ளவன் இருக்கிறான், கெட்ட உள்ளம் உள்ளவன் இருக்கிறான். நபியுடைய மனைவிமார்கள் அழகான பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி கூப்பிடக்கூடிய செல்ல பேர் ஹுமைரா. ஹுமைராண்டா என்ன? செக்கச்சி வந்தவளே, சிவப்பழகியே. உம்மு சலமா ஏரியாவிலேயே ஃபேமஸ் அழகுக்கு. உமரதியெல்லாம் யோசிச்சாங்க, எல்லாரும் நல்ல சிந்தனையோட வரமாட்டான், நபியுடைய மனைவிமாரை மறைத்தால் நல்லமே. யா அய்யுஹன் நபி
قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن. நபியே, உங்களோட மனைவிமாரையும் முஃமினான பெண்களையும் அவர்களை முழுமையாக மறைத்துக் கொள்ள சொல்லுங்கள். எப்படி அறிவு? எப்படி அறிவு? இன்னல்லாஹ யன்திகு பிலிசானி உமர், உமருடைய நாவால் அல்லாஹ் சொன்னான். வஇன்னல் மலாயிகத தன்திகூன பிலிசானி உமர், உமருடைய நாவால் மலக்குமார்கள் பேசுறாங்கன்னு சொன்னான். மா தலஅத்தி ஷம்சு அலா ரஜுலின் கைரின் மின் உமர். இந்த உலகத்தில் உமரை விட சிறந்த யாருக்காகவும் சூரியன் உதிக்கவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அல்லாஹ்வை அறிந்த அறிவாளி, அல்லாஹ் அறிவாளி அவர். காபாவில் எல்லாரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். யோசித்தார், எந்த இடத்துல மக்காம் இப்ராஹிம் இருக்குதோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ்வை நின்று கட்டின இடம் இருக்குது, மக்காம் இப்ராஹிம். அந்த மக்காம் இப்ராஹிம்ல தொழுகை இடமாக அதை எடுத்துக்கொண்டால் நல்லாக இருக்குமே. வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, ஏ முஸ்லிம்களே, மக்காம் இப்ராஹிமை தொழுகை இடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எது சாதனை சகோதரர்களே? எது சாதனை? எதன் மூலமாக சாதனை? அல்லாஹ்வின் மூலமாக சாதனை. இந்த ஊரில் பரக்கத் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அல்லாஹ்வை பற்றி முதலாவது படியுங்கள், மார்க்கத்தை முதலாவது படியுங்கள். குர்ஆனை சுமந்த மக்களை இந்த ஊர்ல உருவாக்குங்க. யார் உருவாக்கவில்லை, குர்ஆனை படித்தவர்கள் உருவாகவில்லை என்றால் மக்கள் வழிகட்டு விடுவார்கள். பலஸ்தீனை பிடிச்சவர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அய்யூபிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய உலக வரலாறு காணாத 5ஆம் நூற்றாண்டின் அற்புதமான ஆளுமை அவர் சலாஹுத்தீன் அய்யூபி. ஒரு நாள் எடுத்து பேசணும் அவருடைய வரலாறை, தனியொரு நாள் எடுத்து. அப்படிப்பட்ட ஒரு இரையச்சம் உள்ள சீதேவி அவர். சகோதரர்களே, அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி எழுதுகிறார், சலாஹுத்தீன் அய்யூபி மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடிப்பதற்காக தயார் செய்து வைத்த படையில் இருந்தவர்கள் யார் தெரியுமா? 300 உலமாக்கள். அது அப்துல் காதிர் ஜீலானி வாழ்ந்த காலம். அப்துல் காதிர் ஜீலானி வாழ்ந்த காலம். சொல்கிறார் இப்னு குதாமா, நாங்கள் காலையில் அப்துல் காதிர் ஜீலானியின் பாடத்தில் இருப்போம், பகலில் நாம் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய படையில் இருப்போம். அந்த 300 உலமாக்களை வைத்துதான் சலாஹுத்தீன் அய்யூபி மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டார். எப்படி உலமாக்கள்? எப்படி உலமாக்கள்? குர்ஆனை படித்தவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள். ஹசனுல் பஸரி, பஸ்ராவினுடைய மிகப்பெரிய இமாம், மதீனாவில் பிறந்தவர், மதீனாவில் வளர்ந்தவர். உம்மஹாத்துல் முஃமினீன் உம்மு சலமா. அறிவாளிகள் உருவாக வேண்டுமா? இதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை சுமந்த மக்கள், தக்வாதாரிகள், நல்லவர்கள் இந்த ஊரில் உருவாக, உங்களுடைய பிள்ளைகளை நல்ல மக்களோடு சேர வைங்க. வாலிபர்களே, உங்களோட தொடர்பை அல்லாஹ்வோட தொடர்புள்ள உலமாக்களோட வச்சு கொள்ளுங்க. உங்களோட தொடர்பை ஊர்ல உள்ள அல்லாஹ்வை பயந்த மக்களோட வச்சு கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நல்ல மக்களோடு சேர வையுங்கள். நல்ல மக்களிடத்தில் அவர்களை வளர்ப்பதற்கு கொடுங்க. ஹசனுல் பஸரியுடைய தகப்பன் யார் தெரியுமா? இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஆலிம், சஹாபாக்கள்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பணிவிடை செய்தவர் தான் ஹசனுல் பஸரி. அவருடைய தாய் ஹைரா என்ற பெண்மணி. அவ பணிவிடை செய்தது யாருக்கு தெரியுமா? நபியுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய 500க்கு மேற்பட்ட ஃபத்வாக்கள் இருக்கிறது, உலமாக்கள் தொகுத்து இருக்கிறாங்க. மிகப்பெரிய அறிவாளி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, புள்ள பிறந்த உடனே வாப்பாயார் ஒரு மிகப்பெரிய ஆலிமுக்கு ஹிதமத் செய்தவர், உம்மாயார் மிகப்பெரிய முஃப்தியாவுக்கு ஹிதமத் செய்தவர். பிறந்த குழந்தையை
தாய் ஹைரா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 2 வருஷம் தான் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாறதுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க ஹசனுல் பஸரிய அமீருல் மூமினீன். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய குழந்தைக்காக நீங்க துஆ செய்யுங்க. நல்லவர்களுடைய துஆ முக்கியம். நல்லவர்களுடைய, ஆலிம்களுடைய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுடைய துஆ உங்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு புள்ளைய கையில தூக்கி செய்த துஆ, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் ஃபக்கிஹு ஃபித்தீன் வ ஹப்பிபுஹு இலன் நாஸ். 2 துஆ செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது துஆ, யா அல்லாஹ் இவரை மார்க்க விளக்கமுள்ள ஒரு ஆலிமாக ஆக்குவாயாக, மார்க்க விளக்கம் உள்ளவராக இவரை ஆக்குவாயாக. 2வது துஆ, மக்களுக்கு இவரை விருப்பமானவராக நீ மாற்றுவாயாக. சகோதரர்களே, எந்த அளவுக்கு பெரிய ஆலிமாக மாறினார் என்றால், எந்த அளவுக்கு பெரிய ஆளாக மாறினார் என்றால், பஸ்ராவில் அவரை விட பெரிய ஆலிம் கிடையாது. 1,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹாஃபில். இப்ப நாங்க ஹாஃபில்ங்கிற குர்ஆனை பாடமாக்கினாங்களுக்கு மட்டும்தானே. 1,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹாஃபில். 3,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹுஜ்ஜத். இமாம் ஹசனுல் பஸரி 3,00,000 ஹதீஸ்களை பாடமாக்கினார். யார் துஆ? யார் துஆ? உலக சாம்ராஜ்யத்தை இஸ்லாமாக தன்னுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டிய மிகப்பெரிய உம்மத்துடைய ஆலிம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ. 3,00,000 ஹதீஸ்கள் பாடம். பயான் செய்வார் ஹசனுல் பஸரி, பயான் செய்வார் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த அளவுக்கு பயான் என்றா, பயான கேட்டு மஜ்லிஸ்ல அழாத யாரும் இருக்க மாட்டாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, வஃபயாத்துல் அயான் என்று நினைக்கிறேன், அவருடைய சில பயான்கள்ல சில மனிதர்கள் பயத்தால இதயம் வெடிச்சு மௌத்தான சரித்திரமும் இருக்குது. எப்படி பயானா இருக்கும்? உம்மத்துடைய மிகப்பெரிய முஃப்தியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹசனுல் பஸரியுடைய பயானை மறைந்திருந்து கேட்டுவிட்டு சொல்லுவார், யுஷ்பிஹு கலாமுஹு கலாமல் அம்பியா. இவருடைய பயான கேட்டால் நபிமார்கள் பயான் செய்வதை போல இருக்கிறது, நபிமார்கள் பயான் செய்வதை போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட அறிவாளிகள் வேண்டும் இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு. 5 பாடம் நடத்தியவர், ஒவ்வொரு நாளும் 5 பாடம். யார் நடத்துவாங்க? 5 பாடம். ஒரு பாடம் வீட்டில் நடத்தினார், ஒரு கிளாஸ். அது என்ன கிளாஸ்? தஸவுஃப் கிளாஸ், ஆன்மீக பாடம் வீட்டில் நடத்தினார். 4 பாடம் பஸ்ராவினுடைய மிகப்பெரிய ஜும்மா பள்ளி வாசலில் நடத்தினார். தஃசீர் பாடம் நடத்தினார், தஃசீர் பாடம் நடத்தினார், ஹதீஸ் பாடம் நடத்தினார், லுகத் அரபு இலக்கணம் நடத்தினார், ஃபிக்ஹ் மார்க்க சட்ட கல்வியை நடத்தினார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் உலமாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், துனியாவுடைய மோகம் இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தொடர்பு மட்டும்தான் இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆலிம் தான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய ஆலிம். அந்த ஆலிமுக்கும் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒத்து போவது கிடையாது. ஒரு நாள் ஹஜ்ரத் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு? உடுப்பில்லாம கையில் ஒரு கம்பை வைத்துக் கொண்டு ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நிக்கிறான். கனவு கண்டத்தோட கவலை, கொஞ்சம் கவலைக்கிடமான கனவாக இருக்கிறதே, கொஞ்சம் கவலை. கனவுக்கு விளக்கம் கேட்கணும் யார்கிட்ட? முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய குடும்பத்துல ஒரு சிலர் செருப்பு தைக்கிறவங்க. முஹம்மது பின் சீரின் குடும்பத்துல ஒரு சிலர் செருப்பு தைக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. ஒரு முறை ஹசன் பஸரி ஏதோ ஒரு கோவத்துல சொன்னாங்க, தவுனா மின் திக்ரி ஹாக்கா, செருப்பு தைக்கிறாங்க கதையெல்லாம் எங்கள்கிட்ட கொண்டு வரவானான்ட்டான். இந்த கதை முஹம்மது பின் சீரினுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப தன்னுடைய ஒரு நண்பரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹசனுல் பஸரி, இங்க வாப்பா, நீ வா, கொஞ்சம் போய் முஹம்மது பின் சீரின் போ, நான் கனவு கண்டேன்னு சொன்னாம நீ கனவு கண்ட மாதிரி இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டுட்டு வாண்டார். நண்பர் போறாரு. இப்ப
போய் முகமது பின் சீரின் போறார். இப்படி ஒரு கனவு, உடுப்பு இல்லாம ஒரு கம்பை வச்சுக்கிட்டு குப்பை தொட்டியில இருந்து அடிக்கிற மாதிரி ஒரு கனவு. சொன்னாராம் முகமது பின் சீரின் சொன்னாராம், கனவு கண்டவர்கிட்ட போய் சொல்லு, செருப்பு தக்கிறாக்கள்கிட்ட எல்லாம் கனவுக்கு விளக்கம் கேட்க வேணான்னு சொல்லுன்றாராம். கேட்டவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது, கனவு கண்ட இவர் அவருக்கு எப்படி தெரியும்? ஒரே ஓட்டமா ஓடினார். ஓடி போய் சொன்னாராம், இப்படி சொன்னார், செருப்பு தக்கிற ஆக்கள்கிட்ட எல்லாம் கனவுக்கு விளக்கம் கேட்க வேணாதான். உடனே ஹஜரத் ஹசன் பஸ்ரி எழும்பினார். உடனே எழும்பினார், நண்பரையும் கூப்பிட்டார், ஓடி போனார், முசாபா செஞ்சார், கட்டி அணைச்சார். சொன்னாங்க, நான் தான் அந்த கனவை கண்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் கனவு கண்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாராம், அந்த கனவுக்குரிய விளக்கம் நீங்க பயப்படுறது கொண்டும் இல்ல, நீங்க உடுப்பில்லாமல் நிற்பதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் துனியாவுடைய முஹப்பத் இல்லாத ஒரு மனிதர். துனியாட ஆசை உங்களுக்கு கிடையாது, துனியாட ஆசை உங்களுக்கு கிடையாது. கம்பால் குப்பை தொட்டியில் அடிப்பதற்குரிய விளக்கம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக அல்லாஹ் மக்களை விட்டும் கெட்ட விஷயங்களை தூரமாக்கி மார்க்க விஷயங்களை படித்துக் கொடுக்கிறான். இந்த காலத்துல இத போல உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. அதைத்தான் நான் சொன்னேன், கனவு கண்டது நீங்களா தான் இருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சேன் என்றார். எதை பேசுகிறோமோ தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் இமாம் ஹசன் பேசுவார். உலக காணாத உலமாக்கள் அந்த காலத்தில் எப்படின்னா, பசரால ஹசன் பஸ்ரி என்ன சொன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க. ஹசன் பஸ்ரி என்ன சொன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க. அப்ப ஒரு அடிமை ஹசன் பஸ்ரி கிட்ட வந்து சொன்னார், நீங்க பயான்ல என்ன சொன்னாலும் மக்கள் செய்யறாங்க, பயான்ல என்ன சொன்னாலும் மக்கள் செய்யறாங்க, நீங்க நோவு பிடிக்க சொன்னா நோவு பிடிக்கிறாங்க, சலகா கொடுக்க சொன்னா சலகா கொடுக்கறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அடிமைகளை உரிமை விடுவதற்கு சிறப்பு இருக்கிறது. எந்த எஜமா ஒவ்வொரு நாளும் உங்களோட பயான்ல வந்து உட்கார்றத நான் பார்க்கிறேன். கொஞ்சம் அடிமைகளை உரிமை விட்டால் என்ன சிறப்பு, அதை நீங்க சொன்னா, அடிமையை உரிமை விடுங்க சொன்னா உடனே உரிமை விட்டுவாங்க, அதையும் கொஞ்சம் பயான்ல சொல்லுங்களே இன்ஷா அல்லாஹ். அடுத்த நாள் பயான்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார், அடிமையும் இருக்கிறார், எஜமானும் இருக்கிறார், வேற சப்ஜெக்ட்ல பயான் போது வரல. இரண்டாவது நாள் பார்க்கிறார், பயான் வேற சப்ஜெக்ட். மூணாவது நாள் பார்க்கிறார், பயான் வேற சப்ஜெக்ட். இப்படியே மாதங்கள், நாட்கள், 6 மாசம், 1 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு, இந்த மனுஷன் இதெல்லாம் பயான்ல சொல்ல மாட்டாராய்க்கு. 1 வருடத்துக்கு பின்னால் ஒரு ரமலானில் வைத்து அடிமைகளை உரிமையிடுங்கள் என்றார். இந்த எஜமானும் அந்த பயான்ல இருந்தார், அடிமையும் இருந்தார். உடனடியாக அடிமையை எஜமான் உரிமையிட்டார். அந்த அடிமை வந்து கேட்டாராம், இன்றைக்கு சொன்னத 1 வருஷத்துக்கு முன்னால சொல்லி இருந்தா நான் 1 வருஷத்துக்கு முன்னாலே நிம்மதியா இருந்திருப்பேனே, ஏன் இவ்வளவு லேட்டாகி சொன்னீங்க? சொன்னாராம், இந்த வாழ்க்கையில இல்லாத விஷயத்தை நான் பேசுறது கிடையாது. நீ அடிமை உரிமையிட சொன்னாய், நல்ல விஷயம்தான், பெரிய கூலி உள்ள விஷயம்தான். அடிமையை வாங்குற அளவுக்கு எனக்கிட்ட காசு கிடையாது, அடிமையை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. நீ சொன்ன நாள்ல இருந்து ஒவ்வொரு வாவா நான் சேர்த்து 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 1 வருஷமாக நான் பணத்தை சேர்த்து ஒரு அடிமையை வாங்கி நேற்று உரிமையிட்டு தான் இன்றைக்கு வந்து நான் பயான் செஞ்சேன் என்றார். எப்படி உலமாக்கள், இப்படியான மார்க்கத்தை படித்தவர்கள் தான் சகோதரர்களே இந்த உம்மத்தை சரியான முறையில் வழிநடத்துவார்கள். எனவே உங்க குடும்பத்தில் 4-5 பேரா பிள்ளைகள் இருக்கிறாங்களா, ஒரு பிள்ளையாவது ஹாபிலாக ஆக்குங்கள், ஆலிமாக ஆக்குங்கள். அந்த பிள்ளையின் மூலமாக அல்லாஹ் உங்களோட பரம்பரையை தீனுடைய பரம்பரையாக அல்லாஹ் மாற்றுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர் தான் ஹஜரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். குர்ஆனை படித்த ஒரு ஆலிம். மக்கால இருந்து முஸ்லிம்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்த் உமைஸ் மனைவியோட எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. எத்தியோப்பியாவுக்கு போனா மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பார்த்தா இவங்களை மக்காவுல நிம்மதியா இருக்க விடாத மாதிரி அங்கேயும் நிம்மதியா இருக்க விடப்படாது. அங்க போய் எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜாஷியை பிடிச்சு சொன்னாங்க, இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டம் இருக்குது முஸ்லிம்கள்,
இவர்கள் உங்களுடைய கடவுளாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மோசமாக பேசுகிறார்கள், மரியமை பற்றி மோசமாக பேசுகிறார்கள். நஜாஷி மன்னர் கூப்பிட்டார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை படித்த ஆலிம், அவர்தான் முன்னுக்காயினார். முன்னுக்காயி சொன்னார், நீங்க மரியமை பத்தி என்ன சொல்றீங்க? உடனே சூரா மரியமை ஓத ஆரம்பித்தார். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முன்னால் வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு மூத்த தலைமுறை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், எல்லாருடைய வரலாறையும் அந்த குர்ஆன் வசனத்தில் ஹஜரத் ஜாஃபர் ஓதி காட்டினார். குர்ஆனை கேட்ட நஜாஷி மன்னர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. கேட்டார், நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன சொல்கிறீர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்தான் ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் அவர், வ கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமா அவர், அவர்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்ந்தவர் அவர். நஜாஷி சொன்னார், இதைத்தான் கிறிஸ்தவத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இதைத்தான் பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக நடந்தது என்ன? நஜாஷி மன்னர் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வந்து அவர் ஹபஷாவில் மரணித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அவருக்காக ஜனாஸா தொழுவித்தார்கள். சிறந்த மார்க்கத்தை படித்தவர்களால் அல்லாஹ் அந்நிய மக்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவான். இன்னைக்கு அல்லாஹ் பத்தி ஒருத்தன் கேட்டா, ஒரு சிங்களவர் கேட்டா, ஒரு தமிழர் கேட்டா, இஸ்லாத்தை பத்தி கேட்டா, எங்களுக்கு என்ன சொல்ல தெரியும் சகோதரர்கள்? என்ன சொல்ல தெரியும்? சிங்கள பாச அல்லாஹ் படிச்சு தந்திருக்கிறான். எவ்வளவு பேருக்கு நாங்கள் அல்லாஹ் பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறோம், மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு மக்கள் ஆசையோட தேட்டத்தோட இருக்கிறாங்க. அல்லாஹ் நீங்கள் மாறுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்குவான். அல்லாஹ் உங்களுடைய பரம்பரைக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வாரார் எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. கைபர் யுத்தத்துல பிரம்மாண்டமான கைபர் கோட்டை, அந்த கோட்டையுடைய கதவை 40 பேர் சேர்ந்தாலும் தூக்க இயலாது. அப்படியான கதவை ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒத்த கையால் தூக்கி யுத்தம் செய்தார். எப்படியான சாதனை, எப்படியான சாதனை! அதான் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்றது ஹைதர். ஹைதர் என்றா என்ன? சிங்கம். சிங்கத்துக்கு மாத்திரம் அரபியில 100க்கு மேற்பட்ட பேர். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது சிங்கம். 40 பேரால தூக்க இயலாத கோட்டை கதவை ஒத்த கையால் தூக்கி கொண்டு யுத்தம் செய்தார். கைபர்ல வெற்றி, கைபர்ல வெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர்ல இருந்து திரும்பி வருகிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் எத்தியோப்பியாவில் இருந்து திரும்பி வரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இரக்கமெண்டா, எந்த அளவுக்கு இரக்கமெண்டா சொன்னாங்களாம், நான் எதை கொண்டு சந்தோஷப்படுறது? கைபர் வெற்றியை வைத்து சந்தோஷப்படுவதா, அல்லது என்னுடைய தம்பி ஜாஃபர் திரும்பி வந்திருக்கிறார் அதை வைத்து நான் சந்தோஷப்படுவதா? கட்டி அணைத்து நெற்றிக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்தார்கள் ஜாஃபருக்கு. எத்தியோப்பியாவிலிருந்து வந்து 1 வருடம் கூட மதீனாவுல வாழல, 1 வருடம் கூட மதீனாவுல வாழல. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்தா யுத்தத்துக்காக அனுப்பிட்டாங்க. முக்தா இந்த காலத்துல அமெரிக்கா ரஷ்யா மாதிரி அந்த காலத்துல மிகப்பெரிய வல்லரசு தான் இத்தாலியும் ஈரானும். இத்தாலியும் ஈரானும். இத்தாலி ரோமர்களோட யுத்தம். எங்க யுத்தம்? ஜோர்டான்ல யுத்தம். முக்தா இப்ப பெரிய ஒரு சிட்டியா இருக்கிறது. முக்தால யுத்தம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாஃபர் படை தளபதி, ஸைத் இப்னு ஹாரிஸா படை தளபதி, அப்துல்லா பின் ரவாஹா படை தளபதி. இவங்க 3 பேரும் மௌத்தாகினா முஸ்லிம்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவரை தலைவராக ஆக்கலாம். நீண்ட வரலாறு சகோதரர்களே, நீண்ட வரலாறு. அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த மக்கள். இதெல்லாம் கதைகள் அல்ல, இதெல்லாம் கதைகள் அல்ல, மௌத் வரைக்கும் பேசப்படும் சரித்திரங்கள் இதெல்லாம். ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காஃபிர்கள் வெட்ட ஆரம்பிக்கிறார்கள், எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கிட்ட கொண்டு வந்தான்.
படித்தார். وَيَا حَبَّذَا الْجَنَّةُ وَاقْتِرَابُهَا طَيِّبَةٌ وَبَارِدٌ شَرَابُهَا وَالرُّومُ رُومٌ قَدْ دَنَا عَذَابُهَا عَلَيَّ إِذْ لَاقَيْتُهَا ضِرَابُهَا. இந்த கவிதையை ஜோர்டான்ல ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய கபர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. وَيَا حَبَّذَا الْجَنَّةُ சொர்க்கம் எவ்வளவு அழகானது, وَاقْتِرَابُهَا அது எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, طَيِّبَةٌ மனமான சொர்க்கம் அது, மணக்கும் சொர்க்கம் அது, وَبَارِدٌ شَرَابُهَا இனிமையான குளிரான பானங்களுடைய சொர்க்கம் அது. கையை வெட்டினார்கள் முஷ்ரிக்குகள், கை கீழே விழுந்தது. வலது கையில் கொடியை பிடித்தார், அதையும் வெட்டினார்கள், கை கீழே விழுந்தது. உடம்பில் அம்புகளை சரமாரியாக வீசினார்கள், அப்படியே ஷஹீதாய் கீழே விழுந்தார். சஹாபாக்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை எடுத்து எண்ணி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 90 வெட்டுகள் அந்த ஜனாசால இருந்துச்சு. 90 வெட்டுகள். அல்லாஹ்வை விளங்கினவனுக்கு, அல்லாஹ்வை பத்தி அறிஞ்சவனுக்கு சகோதரர்களே, தன்னுடைய உயிரும் துச்சம் அல்லாஹ்வுக்காக, இஸ்லாத்துக்காக. உண்மையான முஸ்லிம் உயிரை, இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்காக உண்மையான முஸ்லிம் எல்லாத்தையும் தியாகம் செய்வான். இன்றைக்கு இஸ்லாத்தை படிப்பதற்கே முஸ்லிம்கள் தயாரில்லை, படிப்பதற்கே முஸ்லிம்கள் தயாரில்லை. இந்த பள்ளிவாசல்ல ஒரு ஃபிக்ஹ் வகுப்பை, ஒரு தஃப்சீர் வகுப்பை உண்டாக்கிட்டு பாருங்களே எத்தனை பேர் வாராங்க, எத்தனை பேர் வாரார். லட்சம் லட்சமா கட்டி படிக்கிறதுக்கு சகோதரர்களே போட்டி போட்டு போறான். ஃப்ரீயா மார்க்கத்தை படிச்சு கொடுத்த கூப்பிட்டா யாரும் வர மாட்டான். 4-5 வயசாளி அப்பாவும் பள்ளியோட தொடர்பா இருக்கிற 2 வாலிபனும் உட்கார்ந்து இருப்பான். ஏன்? மார்க்கத்துடைய பெருமதி இப்ப உள்ளத்துல இல்ல. பதஅல் இஸ்லாமு கரீபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஆரம்பத்தில் யாரும் கணக்கெடுக்கவில்லை. வஸயஊது கமா பதா, ஒரு நாள் வரும், ஒரு இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள். அந்த காலம் தான் இந்த காலம். இஸ்லாம் உருவாகிய அந்த சவுதியிலே இப்ப இஸ்லாம் கணக்கு இல்லை. மற்றவன் எப்படி கணக்கெடுப்பான்? மற்றவன் எப்படி கணக்கெடுப்பான்? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல அந்த காலத்துல 7 சஹாபாக்கள் இருந்தாங்க. 7 சஹாபாக்கள். அந்த 7 பேர்ல ஒருவர் தான் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. யுத்தம் முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. யுத்தம் முடிந்தது. நபி அவர்கள் யுத்தத்துக்கு போகல, மோத்தா யுத்தத்துக்கு மதீனாவில் இருந்தாங்க. மிம்பர் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணால் கண்ணீர் வடிகிறது. ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். மிம்பர்ல இருந்து சொல்றான். வாட்ஸ்அப்பும் இல்ல, ஒரு ஆப்பும் இல்ல, வஹி ஆப் மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப வஹி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆப், ஒரு வாட்ஸ்அப்பும் இல்ல, ஒரு ட்விட்டரும் இல்ல, ஒரு டெலிகிராமும் இல்ல, ஒரு டெக்னாலஜியும் இல்ல. சொன்னாங்க ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டார், அப்துல்லா பின் ரவாஹா ஷஹீதாகி விட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதாகி விட்டார். தம்பி மௌத்தானதை நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் அழுது அழுது நிற்கிறார்கள். சகோதரர்களே, சொன்னாங்க இப்ப முஸ்லிம்களுடைய கொடியை காலித் இப்னு வலீத் அல்லாஹ் விட்டார், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டான் என்றாங்க. யுத்தத்திலிருந்து சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி வராங்க. அஸ்மா பின்த் உமைஸ், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ், 3 பிள்ளைகள், அப்துல்லா பின் ஜாஃபர், முஹம்மத் பின் ஜாஃபர், அவுன் பின் ஜாஃபர், 3 குழந்தைகளையும் அழகாக உடுப்பாட்டி வாப்பாவை வரவேற்பதற்காக மனைவி தயாரித்து வைத்திருக்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை குனிந்து கொண்டே ஜாஃபருடைய வீட்டுக்கு வந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. தூரத்துல நபியை பார்த்த குழந்தைகள் தண்ட வாப்பாதான் வாரார் என்று போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். கிட்ட போய் பார்த்தா தான் விளங்கிச்சு அது வாப்பா இல்ல, அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. அஸ்மா பின்த் உமைஸ் திரைக்கு பின்னால் இருந்து கேட்டார், ஒரு திடுக்கத்தோட கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஜாஃபர் எங்க? என்னுடைய கணவன் எங்க? அவரை பற்றி ஏதாவது செய்தி வந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஃபர் அவர் ஷஹீதாகி விட்டார்.
ஷஹீதாகி விட்டார். அஸ்மா சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார். அக்கம் பக்கம் இருந்த மக்கள் எல்லாம் கூடினாங்க. சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தம்பி ஜாஃபரை நான் சொர்க்கத்தில் கண்டேன். அல்லாஹ் அவனுடைய 2 கைக்கு பகரமாக 2 ரெக்கைகளை படைத்து மலக்குமார்களோடு அவன் சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கிறான். ஜாஃபர் தய்யார் என்பதாக பெயர் வைத்தார்கள். அஸ்மா அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்தார். அஸ்மா சகோதரர்களே, அஸ்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? அஸ்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? ஜாஃபரை விட சிறந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்த் உமைஸை கல்யாணம் முடித்தார். அபூபக்கர் மௌத்தானதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்த் உமைஸை திருமணம் முடித்தார். அஸ்மாவுடைய 3 பிள்ளைகளையும் சகோதரர்களே ஃபாத்திமா நாயகியுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்தார்கள். 3 ஆம்பளை புள்ள, ஃபாத்திமா நாயகிக்கு 3 பொம்பளை புள்ள இருக்குது. எங்களுக்கு தெரியும் ஹசன் ஹுசைன் தானே. ஹசன், ஹுசைன், முஹ்சின், உம்மு குல்சூம், ஜைனப், ருக்கையா 6 பிள்ளைகள் ஃபாத்திமா நாயகி. 3 ஆம்பளை 3 பொம்பளை. அந்த 3 பொம்பளை பிள்ளைகளையும் அல்லாஹ் ஜாஃபருடைய மகன்மாருக்கு திருமணம் முடித்து வைத்தார். யாருக்காக? எதனால் கிடைத்த கண்ணியம்? சகோதரர்களே, நான் ஒன்றை மாத்திரம் சொல்றேன். உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் வாழ போறோம். உலகத்துல எப்படியும் வாழலாம், யாரும் எப்படியும் வாழலாம். யாரும் யார்கிட்டையும் கேள்வி கேட்கலாது. நீ எப்படி வாழ்றாய், நான் எப்படி வாழ்றேன், யாரும் யாருக்கிட்டையும் கேள்வி கேட்கலாது. ஒன்றை மாத்திரம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இருப்பதற்கு வந்தவர்கள் அல்ல, இறப்பதற்கு வந்தவர்கள். நாங்க வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு படிப்பு அலையிறனே, அல்லாஹ்வுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மார்க்கத்துக்காக நான் என்ன செஞ்சேன்? இந்த போன் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நான் மௌத்தாகினா, அதில் இருக்கக்கூடிய பாட்டுகள், அதில் இருக்கக்கூடிய படங்கள், அதில் இருக்கக்கூடிய கண்டக்டுகள் அப்படியே இருந்தால் இந்த கபருடைய நிலைமை என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. மௌத்தாகினால் என்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் பத்தி விளங்கலையே, மார்க்கத்தை விளங்கலையே, குர்ஆன படிக்கலையே. இந்த மாவனெல்லையில சிறந்தவர்கள் யார்? இந்த மாவனெல்லையில சிறந்தவங்க யாரு? இந்த இலங்கையில சிறந்தவங்க யாரு? இந்த கேகால டிஸ்ட்ரிக்ட்ல சிறந்தவங்க யாரு? நான் சொல்லல, நாயகம் சொன்ன வார்த்தை. கைருக்கும், சிறந்தவர்கள் மன் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை படித்தவன் தான் எல்லா ஊரிலும் சிறந்தவன். எத்தனை உலமாக்கள் இருக்கிறாங்க இந்த மாவனெல்லையில. ஒருத்தரையாவது பிடிச்சி குர்ஆனை கொஞ்சம் படிக்க இயலாதா? ஒரு தஃசீர் விளங்க இயலாதா? ஒரு மார்க்க சட்டத்தை படிக்க இயலாதா? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. வாலிபர்களுடைய மௌத்துகள் எல்லாம் எப்படி இருக்குது? மார்க்கத்தை படிக்காதவங்களோட மௌத்தெல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் படிப்பினை எடுக்கிற இல்லையா? நாங்க கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சவுதியில வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பாடம் இது. பயந்து வாழணும். மனுஷன் பாவம் செய்யறவன் தான். யாரும் இங்க சுத்தவாளி இல்லை, யாரும் இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்ல. பாவம் செய்யறவர் தான். ஆனா அல்லாஹ்வை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க. மலக்குல் மௌத்தை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான். தௌபா, இந்த மஜ்லிஸ் ஒரு தௌபாவுடைய மஜ்லிஸாக ஆக்குங்க. இன்றைய தினத்திலிருந்து நீங்க தௌபா செய்யுங்க, நியத்தெடுங்க. இதுக்கு பின்னால யா அல்லாஹ் நான் வாக்குத்தாரேன், நான் மியூசிக் கேட்க மாட்டேன். இதுக்கு பின்னால யா அல்லாஹ் நான் நியத்து வைக்கிறேன், நான் படம் பார்க்க மாட்டேன். இதுக்கு பின்னால் நான் நியத்து வைக்கிறேன், நான் ஹராமான மகரம் இல்லாத பெண்களோடு பேச மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலத்துல 2-3 வருஷத்துக்கு முன்னால சவுதியில பாவம் செய்யல. சவுதியில இப்ப வேண்டிய பாவம் செய்யலாம். சவுதியில பாவம் செய்ய இயலாது. விபச்சாரம் தடை, குடிக்கிறது மது தடை. யாரும் சவுதியில உள்ளவங்க எங்க தெரியுமா போவாங்க? பஹ்ரைனுக்கு போவாங்க. சவுதியுடைய போர்டர் தான் பஹ்ரைன். பஹ்ரைனுக்கு தான் போவாங்க. வியாழக்கிழமை அந்திக்கு போவாங்க, வெள்ளிக்கிழமை கூத்து கும்மாளமா அடிச்சுட்டு வருவாங்க. 4 வாலிபர்கள் ரெடியா இருக்கிறாங்க. எங்க போறதுக்கு? பஹ்ரைனுக்கு போறதுக்கு. இது சவுதியில ஒரு இமாம் ஹுத்பாவுல சொன்ன விஷயம். சவுதியுடைய ஒரு இமாம் ஹுத்பாவுல சொன்ன விஷயம். வாலிபர்கள் 4 பேர் பஹ்ரைனுக்கு போறாங்க கார்ல. இப்ப ஓடிக்கிட்டு போறார் ஒருத்தர், பின்னுக்கு இருக்கிறாங்க 2 பேர், முன்னுக்கு ஒரு ஆள், பின்னுள்ள ஒருத்தருக்கு தூக்கம். இப்ப தூக்கத்துல கனவு வருது.
தூக்கத்துல கனவு. என்ன கனவு? இப்ப நாங்க இப்படி போல ரோட்டால கேகால இத்தனை கிலோமீட்டர், குர்நாகல் இத்தனை கிலோமீட்டர், ரம்புகனை இத்தனை கிலோமீட்டர் வருமா இல்லையா? அத போல சவுதியில உள்ள ஒவ்வொரு ஊரா கனவுல வரும். கடைசியா ஒரு போர்டு வந்துச்சாம் சோப்பு கலர்ல, நரகம் 150 கிலோமீட்டர், நரகம் 150 கிலோமீட்டர். உடனே கனவு கண்டவனுக்கு பயம் வந்து எழுப்பி சொன்னானா, வாகனத்தை நிப்பாட்டு, காரை நிப்பாட்டு, உடனே திருப்பு. என்ன விஷயம்? இல்ல நம்ம போறது அவ்வளவு நலவா படல, நம்ம போற பிரயாணத்தை அல்லாஹ் வானான்னு சொல்றான், தடுக்கிறான். இப்படி ஒரு கனவு கண்டேன், நம்ம திரும்பி போயிடுவோம். ஓடா பைத்தியம், அப்படித்தானே சொல்றேன். உனக்கு இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுலடா என்ஜாய் பண்ற? அப்பா வாகியா படம் பார்க்க போறாய், அப்பா பெண்களோட பேச போறாய். இப்ப உனக்கு அல்லாஹ் ஸ்மார்ட் தந்திருக்கிறான், பாடி ஃபிட்னஸ் தந்திருக்கிறான், பிசிக்கலி ஃபிட்னஸ் தந்திருக்கிறான். வேண்டிய மாதிரி கொஞ்சம் வாழ். ஒரு 50 வயசு போற பள்ளியை பத்தி யோசிப்போம். அல்லாஹ்க்கு வேற ஐடியா சொல்லி கொடுக்கிறாரு. வேற சேர்றதா இருந்தா நல்லவனோட மட்டும் சேருங்க, இல்லண்டா மத்த 3 பேரும் சொன்னானா, உனக்கு தேவண்டா நீ திரும்பி போ, நாங்க போய்தான் ஆகணும். கிடைக்கிறதே கிழமைக்கு ஒருக்கா ஒரு என்ஜாய், அதையும் விட்டு கொடுக்க நாங்க தயார் இல்ல. அவன் பயத்துல இறங்கிட்டான் அடையில. இவங்க பேத்துட்டான். இப்ப நீண்ட நேரமா பாலைவனத்துல நடு ரோட்ல பாத்துட்டு நிக்கிறார், யாராவது வருவாங்களா கூட்டிட்டு போறதுக்கு. ஒரு லொரி டிரைவர் லொரியை நிப்பாட்டினார். பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா இருக்கிறார். என்ன விஷயம்? நடு ரோட்ல ஏத்திக்கிட்டார். என்ன விஷயம்? எப்படி இங்க வந்தீங்க? இல்ல இப்படித்தான் நடந்துச்சு. அப்படியா? நீங்க வந்த வாகனம் இன்ன கலர் கார், வெள்ளை கலர் கார். அப்படியா? காருடைய நம்பர் என்ன? இதுதான் நம்பர். ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கால அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சு நெருப்பி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நடுங்க ஆரம்பித்துட்டான். ஓடி வந்தான். பள்ளிவாசல் இமாமுடைய கார், அதற்கு எனக்கு தௌபா பாருங்கள், எனக்கு அல்லாஹ் வாங்கிட்டாங்க. என்ன நடந்து? இதுதான். இதை நீங்க ஹுத்பால சொல்லணும். ஹுத்பாவுல சொல்ல வச்சு கீழே உட்கார்ந்து மக்கள் எல்லாம் கேட்கிற அளவுக்கு கத்தி அழ ஆரம்பிச்சார். அல்லாஹ் அந்த 3 பேரையும் தண்டிச்சான், இவனை மன்னிச்சான். சகோதரர்களே, நம்முடைய முடிவு எப்படி வரும் தெரியாது. இதுக்கு தான் சொல்றது, குர்ஆனை படிங்க, அல்லாஹ்ட பயம் வரும். ஹதீஸ படிங்க, அல்லாஹ்ட பயம் வரும். நேரம் கொடுங்க, அல்லாஹ்ட பயம் வரும். அல்லாஹ்வுக்குரிய மக்களாக மாற்றுங்க. குடும்பத்துல ஹாஃபில்களை, ஆலிம்களை, தீன்தாரிகளை உருவாக்குங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊருடைய தலையெழுத்தை மாற்றுவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான மக்களாக மாற்றுவாயாக. இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாரையும் கபூல் செய்வாயாக. எதிர்காலத்தை சீராக்கி கொடுப்பாயா.